ஒரு நல்ல முழக்கங்கள் இப்ப எடுக்கிறோம். எல்லாருக்கும் திருநீர் சந்தன குங்குமம் கொடுத்திருக்காங்க. நமக்கு இன்னைக்கு நந்தி தேவருடைய தரிசனம். நம்முடைய நாடாளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற செங்கோல், நம்முடைய அச்சம்பட்டி கோயில் கும்பாபிஷேகம் முடிந்து 48 நாள் ஒரு மண்டல பூஜை நிறைவடைந்து இன்னைக்கு தான் பக்தர்களுக்கு தரிசனம். அந்த நாள்ல இன்னைக்கு நம்ம செங்கோல் இங்க வந்து இந்த செங்கோலையும் நாம் தரிசனம் செய்திருக்கிறோம். நாமெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியவான்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் சொல்லுகின்ற முழக்கத்தை அனைவரும் திரும்ப சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்கவே. சத்தமா சொல்லணும், குழந்தைகள் எல்லாம் பெரியவங்களும் சொல்லலாம். இது ஒரு நல்ல மந்திரம். வாழ்க வாழ்க வாழ்கவே, நமச்சிவாய வாழ்கவே, நாதந்தாள் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, சிவ செங்கோல் வெல்கவே, நந்தி தேவர் வெல்கவே, நடராஜர் வெல்கவே, நரேந்திர மோடி வெல்கவே, நாடாளுமன்றம் வெல்கவே, பாரதத்தாய் வெல்கவே. போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஜனநாயகத்தின் எஜமானர்களாகிய வாக்காளர் பெருங்குடி மக்கள், அதிலும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற தாய் குலங்கள் இங்கே திரளாக வருகை தந்திருக்கிறீர்கள். வருகின்ற 19ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு பெரிய விசேஷம் நடக்குது. என்ன விசேஷம் தெரியுமா? சித்திரை திருவிழா. அன்னை மீனாட்சி அரசாட்சி. இந்த உலகத்துல எம்ஜிஆர் ஆட்சி நிரந்தரம் இல்ல, கருணாநிதி ஆட்சி நிரந்தரம் இல்ல. நம்ம நாட்டுல ஒரே நிரந்தரமான ஆட்சி, அதுவும் மதுரையில நிரந்தரமான ஆட்சி யாருது? அன்னை மீனாட்சியின் ஆட்சி தான் நிரந்தரம். 19ஆம் தேதி தான் நமக்கும் தேர்தல். 19ஆம் தேதி அன்னை மீனாட்சியின் கையிலே செங்கோல் வரப்போகிறது. 19ஆம் தேதி அன்னைக்கு தான் நாம் எல்லாரும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவி ஏற்பதற்காக நாம் எல்லாரும் ஓட்டு போடக்கூடிய ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படிங்க? இங்க செங்கோல் அங்க செங்கோல் இருக்கணும்னா நாம நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடணும். தாய்மார்களே, நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். நரேந்திர மோடி நம்முடைய தேசத்தினுடைய பெண்களை தெய்வமாக மதிப்பவர். நம்ம நாட்டில் பெண்களுக்கு ஒரு நல்ல இடஒதுக்கீடு இல்லாம எல்லா கட்சியும் ஏமாத்திட்டு இருந்தா. 33%. காங்கிரஸ் 60 வருஷமா கொடுக்க முடியல. நம்முடைய நரேந்திர மோடி கடந்த 9 ஆண்டு காலத்துல ஒரு புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தை கட்டி, பெரிய பார்லிமெண்ட் கட்டிடம், அந்த கட்டிடத்தை கட்டி அதனுடைய திறப்பு விழா, நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு வர்றாங்க, செங்கோல் வருது. அங்க செங்கோலை வச்சு முத என்ன சட்டம் போட்டார் தெரியுமா நரேந்திர மோடி? முதல் சட்டமே இத்தனை நாள் காங்கிரஸ் திமுக ஏமாற்றி கொண்டிருந்தது. முதல் சட்டமே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்கிற சட்டத்தை கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி. அது மட்டுமல்ல, கடந்த 9 ஆண்டு காலத்துல மகளிருக்கான சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தி 2 கோடி பெண்களை, சாதாரணமான பெண்மணிகளை சுய உதவி குழுக்களாக உருவாக்கி அவர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து வங்கி கடன் கொடுத்து 2 கோடி பெண்களை, சாதாரண பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றியது நம்முடைய நரேந்திர மோடியுடைய 9 ஆண்டு கால ஆட்சி. அடுத்து மறுபடியும் மோடி என்ன கேரண்டி கொடுக்கிறார் தெரியுமா? அடுத்து வருகிற பொழுது 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவோம் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை நரேந்திர மோடி கொடுக்கின்றார். பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நரேந்திர மோடியினுடைய திட்டம். பெண் குழந்தைகள் படிக்கணும். பெண்களை பாதுகாக்க வேண்டும். பெண்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலே பங்களிப்பு இருக்க வேண்டும். ஒரு ராணுவ மந்திரியா நிர்மலா சீதாராமன் ஒரு பெண்மணியை நியமிச்சிருக்காரு நரேந்திர மோடி. நிதி மந்திரியாக, ஜனாதிபதியாக, பெண்களை நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட வைப்பது, சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட வைப்பது, பெண் குழந்தைகளை படிக்க வைப்பது. கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் நேரடியாக பெண்களுடைய வங்கி கணக்கிலே 500 ரூபாய் வரவு வைத்தது. இதெல்லாம் நரேந்திர மோடி. இந்த கொரோனா காலம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறீங்க. தாய்மார்கள்லாம் வந்திருக்கீங்க, பெரியவங்களும் வந்திருக்கீங்க. கொரோனா காலத்தில் ஊரடங்கு உத்தரவு, முழு ஊரடங்கு. ஒரு
கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ். அதை எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியல. அமெரிக்கால மக்கள் செத்து செத்து விடுகிறாங்க. பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல இந்த கொரோனா நோய் தடுப்புல இருந்து மக்களை பாதுகாக்க முடியல. ஆனா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி தெய்வத்தினுடைய அருளால் நம்முடைய நாட்டிலேயே தடுப்பூசி கண்டுபிடிச்சு இப்ப இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே 2 முறை தடுப்பூசி போட்டிருக்குமா? 2 முறை தடுப்பூசி எல்லாரும் அதுக்குதான் பணம் கொடுத்தமா? நாடு முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய 160 கோடி மக்களுக்கு 2 முறை கொரோனா தடுப்பூசியை போட்டு இந்த மக்களுடைய உயிரை காப்பாற்றிய தலைவர் யாரு? நரேந்திர மோடி. நம்ம நாட்டுக்கு மட்டுமல்ல, மற்ற ஏழை நாடுகளுக்கும் இந்த கொரோனா தடுப்பூசியை நாம கொடுத்தோம். கொரோனா காலத்துல ஊரடங்கு உத்தரவு, வீட்டில் இருந்து வெளியே போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நரேந்திர மோடி அரசாங்கம் நாடு முழுக்க ரேஷன் கடைகள் மூலமாக கொரோனா காலம் முழுவதும், அப்புறம் அதை தொடர்ந்து வருடம் பூரா இப்ப இந்த வருடம் வரைக்கும் அடுத்த வருடத்துக்கும் சேர்த்து உணவு தானியங்களை இலவசமாக வழங்கியது யார் என்று சொன்னால் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. நம்முடைய நரேந்திர மோடியினுடைய ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. அவர் நாரி சக்தி, நாரி வந்தனம், பெண்களுக்கான வந்தனம், இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்முடைய நரேந்திர மோடி நடத்தி வருகிறார். நம்முடைய தமிழ்நாட்டில் பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு மரியாதை இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்ததே கிடையாது. இந்த திராவிட மாடல் ஆட்சி பெண்களின் தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திவிட்டது. தாலி அறுக்கின்ற டாஸ்மாக் கடை, அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில வளர்ந்துகிட்டே இருக்கு. எப்படி மக்களை குடிகாரர்களாக மாற்றலாம், அதுதான் திமுக கொள்கை. நம்ம நாட்டுல கல்வி, அந்த கல்வியை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். ஆனா கல்வியை இவங்க தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. சாராயத்தை அரசாங்கமே விற்கிற அந்த டாஸ்மாக் ஏற்பாடு, அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி. இங்கே சாராய மாடல் ஆட்சி. மக்களை எப்படி குடிகாரர்கள் ஆக்கலாம்? குடிகாரர்களுக்கு பாட்டில்ல கொடுக்கலாமா, பாக்கெட்ல கொடுக்கலாமா, ஏடிஎம் மிஷின்ல கொடுக்கலாமா? இல்ல, இதுதானே இன்னைக்கு திட்டங்கள். மது மூலம் வரக்கூடிய வருமானத்தை எப்படி அதிகரிப்பது? இப்ப குடிகாரர்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? போதைப் பொருள் கடத்தல். சமீபத்தில் ஜாஃபர் சாதிக், இயக்குனர் அமீர் என்பவருடைய நண்பர், 2 பேரும் பார்ட்னர். அந்த ஜாஃபர் சாதிக் முதலமைச்சருக்கு போய் நிதி கொடுக்கிறார், உதயநிதிக்கு நிதி கொடுக்கிறார். கொஞ்சமாவது அவங்க எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அவர்கள் இன்றைக்கு போதை கடத்தல் மாஃபியாவினுடைய பிடியிலே இன்றைக்கு இந்த அரசாங்கம் மாட்டிக் கொண்டிருக்கிறது. விலைவாசி உயர்வு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகை கடன் ரத்து, வங்கி கடன் ரத்து, எல்லாமே இலவசமா கொடுப்போம். ஒரு தேர்தல் வாக்குறுதியை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்த மதுரையில கடந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி சு வெங்கடேசன், இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி இருந்திருக்காரு மோகன், சைக்கிள் தான் போவார் வருவார். ஆனா இந்த சு வெங்கடேசன் அப்படி அல்ல. ஒரு நாள் கூட நம்முடைய மதுரை மக்களுக்காக அவர் நாடாளுமன்றத்தில் பேசினதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் காஷ்மீர் பேசுவார், மணிப்பூர் பேசுவார், சனாதன இந்து தர்மத்தை ஒழிப்பேன் என்று பேசுவார், சித்திரை திருவிழாவை, அன்னை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவை இழிவுபடுத்தி பேசுவார். இதான் வெங்கடேசனுக்கு வேலை. இந்த வெங்கடேசன் இந்த தொகுதி மக்களுக்காக என்னைக்குமே பேசியது கிடையாது. இன்னொரு கட்சியினுடைய வேட்பாளர், அவர் எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்துட்டார், நம்ம கட்சி உட்பட எல்லா கட்சிக்கும் போயிட்டு. சர்வ கட்சி தலைவர் இங்க அப்படித்தான் சொல்றாங்க. எங்க ஊர்ல 5 கட்சி அமாவாசை, என்ன சொல்லுவாங்க? 5 கட்சி அமாவாசை. இங்கே வேட்பாளராக போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பிலே போட்டியிடக்கூடிய ராதிகா சரத்குமார் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமானவர். அவருடைய சினிமாவில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர், தொலைக்காட்சி தொடர்கள் மிகப்பெரிய சாதனை படைத்தவர். அவங்க ஏற்கனவே அரசியலில் அனுபவம் பெற்றவர். அவருடைய கணவர் சரத்குமார் அவர்கள் தனியாக ஒரு அரசியல் கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி நடத்திட்டு இருந்தார். பெருந்தலைவர் காமராஜருக்கு விருதுநகரிலே மிகப்பெரிய மணிமண்டபத்தை கட்டினார். சரத்குமார் அவர்கள் நாட்டாமை படத்திலே நடித்து அவரை இப்ப நாட்டாமைன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்க நாட்டாமை, இவங்க சித்தி. அவங்க நம்முடைய
நம்முடைய நாட்டுக்கு திராவிட கட்சி தேவையில்லை, மோடியின் கட்சி தான் வேண்டும்னு அந்த கட்சியிலே நம்மோட இணைச்சு இன்றைக்கு இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு வேட்பாளராக அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவங்க லஞ்ச ஊழல் பண்ணவங்க கிடையாது. அவங்க நல்லா நம்பர் 1. இன்னைக்கு அவங்க பொம்பளை சிவாஜின்னு சொல்லலாம். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவங்களுடைய தொலைக்காட்சி தொடர்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. நிறைய அவங்க மக்களுக்கு